ஸோ அந்த பிள்ளையை பிடிச்சிச்சு. அந்த பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஓகே, குட், டீசெண்டாக இருந்தால் ரைட்டு. அந்த பிள்ளையை எப்படி லவ் பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். அந்த பொண்ணு வந்து பேசுது அப்படின்னா இவங்களும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகுவாங்க. அந்த பொண்ணை க்ளீனாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்சர்வ் பண்ண பின்னாடி இவங்க அந்த பொண்ணு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த குணத்தினால ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இவங்ககிட்ட நிறைய வந்து ப்ளஸஸ் இருக்கும். நிறைய ப்ளஸஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணு பையன் வந்து ரொம்ப ஆளுமையாக இருக்கான், புத்திசாலியாக இருக்கான், ரொம்ப திறமையாக இருக்கான், எஃபிகசியோட எல்லா வேலையும் செய்கிறான், நல்லவனாகவும் இருக்கான், நடிக்க தெரியல. அப்போ அந்த மாதிரி பையனை எங்கே போய் தேடுறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த பையனுக்கு எல்லா குணமும் இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா மயங்கிடும். அதுக்கும் மேலே அந்த பொண்ணு மயங்கலை அப்படின்னா இவங்க டைரெக்டாக போய் சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன், நம்ம இங்கேயே டெய்லி காஃபி கேன்டீனில் குடிக்கிறோம் தானே, ஒரு நாள் சும்மா ஜாலியாக வெளில போய் பேசலாவா அப்படிம்பாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு, அங்கே வந்தால் தெரிஞ்சுப்பேன், இப்போயே சொல்லணுமா உனக்கு, டைரெக்டாக பேசுவாங்க. இல்லைப்பா வாப்பா ப்ளீஸ்ப்பா அங்கே வாப்பா அப்படின்லாம் கெஞ்ச மாட்டாங்க. ஏன் இப்போ சொன்னாதான் வருவியா, அங்கே வந்தால் நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னாங்க. ஓகே, அந்த பிள்ளை வந்து வளைஞ்சின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்ட பின்னாடி இவங்க வந்து அவங்க லவ் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மகரமாக இருக்குது, மீனமாக இருக்குது, பெருசாக ஒத்து வர்றது இல்லை. ஏன்னா இவங்களோட ஒரு ஜென்ரல் கேரக்டர்ஸ்க்கும் இந்த மகரம் மீனம் இவங்களோட கேரக்டர்ஸ்க்கும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கும். இவங்களோட எண்ண அலைகள் வேறு, அவங்களோட எண்ண அலைகள் வேறு, பெருசாக ஒத்து வர்றதில்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா மகரமா மீனமா அதெல்லாம் இல்லைங்க, அந்த பிள்ளை வந்து என்ன ராசினே தெரில. அந்த பிள்ளைகிட்ட வந்து இந்த பையன் லவ் சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, சாரி நான் ஆல்ரெடி ஒரு பையன், ஐம் கமிட்டட், நான் ஆல்ரெடி வந்து ஒரு பையன் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா ஓ அப்படியா, ஓகே, டசன்ட் மேட்டர், அதுக்காக ஒன்றும் பெருசாக நீ யோசிக்க வேண்டாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரட்டும், நோ நீட் டு வரி அபவுட் தட், நான் உன்னை கேட்டன்றதே நீ மறந்துடு, நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் பாட்டு நீ வேலையை பார்க்குறேன் அப்படின்றத நேரில் சொல்லிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னாடி ஐயோ அந்த பொண்ணை வந்து மறக்க முடியலையே, நான் எப்படி வந்து அவளை விட்டுட்டு வாழ்வேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு, ஏன்னா ரொம்ப நாள் மனசில் வச்சுருந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏறக்குறைய ஒரு 6 months அந்த பிள்ளை தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னர், அவள் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர், அவள் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான லவ், அவள் நம்ம வாழ்க்கையில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. என்ன எதிர்பார்த்தாங்க? ஃபஸ்ட்டு தைரியத்தை தான் எதிர்பார்த்தாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதெல்லாமே இருக்குது அப்படின்ற விதத்தில் மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டை கட்டிட்டு, அந்த கோட்டை கட்டன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அந்த கோட்டை டைரெக்டாக வந்து சொல்லும்போது அந்த பிள்ளை ஆல்ரெடி நான் கமிட்டட் அப்படின்னு சொல்லிடுச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக நொந்து போயிடுவாங்க, பயங்கரமாக இடிஞ்சு போயிடுவாங்க. பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அதுக்காக ரொம்ப ரூமை சாத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப அழறது, ரொம்ப வருத்தப்படுறது, ஐயோ என்ன போய் வேணான்ட்டாலே, என்ன மாதிரி ஒரு பார்ட்னர் அவளுக்கு கிடைப்பாங்களா, என்ன 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 வேணான்ட்டாலே அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு.